திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. என்று மார்கழி 17ஆம் நாள் மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை 17ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். செங்கணவன் பால் திசை முகன் பால், செங்கணவன் பால் திசை முகன் பால், தேவர்கள் பால் எங்கும் ஜிலாதோ, எங்கும் ஜிலாதோர் இன்பம் நம் பாதாக்க, கொங்கும் கருங்குழலி, கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம், செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கனரசை, அங்கனரசை அடியோன்காரமுதை, அங்கனரசை அடியோர்க்கு அறமுதை, எங்கள் பெருமானை, எங்கள் பெருமானை பாடி நலம் திகழ, எங்கள் பெருமானை பாடி நலம் திகழ, பங்கைய பூம்புணல் பாய்ந்து, பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரிம்பவாய், பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரிம்பவாய். பாடலின் பொருள்: இறைவன் அருளுகின்ற இன்பம் வேறு எவராலும் தாவொன்னா இன்பம் என்று குறிப்பிடும் நிலையில் எங்கும் இல்லாதோர் இன்பம் என்றனர். செங்கண்ணவன் செங்கணவன் என்று நின்றது சிவந்த கண்களை உடையவன் திருமாலாவன். கம்ப நாடரும் ராமனை குறிக்கும் இடத்து செங்கனும் கரிய கோல் மேனியாகி எங்கனும் தோன்றுகின்றார் எனையவரோ ராமன் என்பர். கண் அவன் கணவன் என்று குறுகி நின்றது செந்தாமரை கண்ணுடையவன் திருமாலினதில் செங்கணவன் என்றார். 4 திசைகளிலும் பார்க்கும் 4 முகங்களை கொண்டவன் பிரம்மன் திசைமுகன் எனப்பட்டான். இந்திரன் முதலானவர்களை குறிக்க தேவர்கள் என்றனர். எங்கும் என்ற சொல்லு தேவர் உலகம் தவிர்த்து பிற உலகங்களை குறித்து நின்றது. எங்கும் கிடைக்காத பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் முதலில் நம் மன மாசுகள் நீங்குதல் வேண்டும். மன மாசுகளை நீக்கிய உள்ளத்தை தான் இறைவன் குடிகொண்டு இருப்பான். அவனே அந்த உள்ளத்தில் தான் எழுந்தருளுவான். அவனே எழுந்தருளும் கோயிலாக அந்த உள்ளம் இருக்கும். இறைவன் நம் மீது கொண்ட கருணையினால் தான் இவ்வாறு அருள் இருக்கிறான் என்று நாம் உணர்தல் வேண்டும். ஆகவே பெண்களே வாரே. திருச்சிற்றம்பலம்.